பாருங்க, அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களுக்கு குரு உங்களுக்கு 1ஆம் இடத்துல இருந்து 2வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுல கல்வியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்களானது ஏற்படும். குழந்தைகளுக்கு கல்வியில நல்ல ஒரு கவனம் ஏற்படும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த மாசத்துல அவங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. பாஸ் கூப்பிட்டு பாராட்டுவார் இந்த மாசம், சூப்பர், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது, தொழில் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் பண்றவங்களுக்கு அதாவது எப்படின்னா போட்ட காசு வந்துன்னு இருக்கும், மார்ஜினை தாண்டி காசு வரும். அதாவது நம்ம போட்ட காசு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி காசு வந்தாதான் அது மார்ஜின் இல்லையா? அப்போ இந்த வாட்டி ப்ராஃபிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. மிதுனராசி அன்பர்களுக்கு பிஸ்னஸ்ல இந்த காலகட்டத்துல ப்ராஃபிட் அதிக அளவுல வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. அப்புறம் மன அழுத்தம் அப்படிங்கிறது படிப்படியா, ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் படிப்படியா குறைஞ்சிரும் குரு உச்சமா ஆகிறதுனால. 2வது, உடம்புல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடம்பு நல்லா தேறி வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம காதல் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போய் இரு வீட்டாரோட சம்மதத்தோட திருமண பேச்சானது இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது, திருமண வாழ்க்கையில உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியமானது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. தந்தை வழியில வரக்கூடிய சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சேமிப்பு. இந்த வாட்டி சேவிங்ஸ் ஆனது அதிக அளவுல உயரப்போகுது மிதுனராசி அன்பர்களுக்கு. ஏன்னா தொழிலேருந்து ப்ராஃபிட் அதிக அளவுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை ஏதாவது ஒரு வழியில திடீர்னு ஒரு பண வரவுகள் அதிகமா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்துல தான் நீங்க சேமிக்க முடியும், சரியா? அப்ப இந்த காலகட்டத்துல சேமிப்புக்கு அதிக முக்கியத்துவம், கவனம் கொடுத்து சேமிக்கணும். 2வது, குடும்ப ஒற்றுமை. 2 குடும்பம் பிரிஞ்சு இருக்கு,